நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். சில பேருக்கு நாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அடுத்தவங்க கெடுக்க வேண்டாம், நாமளே நம்ம கெடுத்துப்போம், நாமளே மக்களை சுற்றி இருக்கிறவங்களை கெடுத்து குடிச்சவர் ஆக்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு சிலர் ஆணவத்தினுடைய உச்சமாக, ஆணவத்தினுடைய ஆரம்பமாக விளங்கக்கூடிய சில அமைச்சர்கள் இங்கே இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, ரொம்ப காசுக்கு வாங்கின காசுக்கு மேலே கூறாண்டாவன் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி இது தேவையா? சாதாரணமாக விட்டுருந்தாலே இந்த ஒரு பிராண பயிற்சியை ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்த்துருக்க போகிறாங்க. சரி, 2 லட்சம் பேர் பார்த்துருக்க போகிறாங்க. இன்னும் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களில் இந்த பிராண பயிற்சியை எவ்வளோ பேர் பார்த்துருக்க போகிறாங்க? சரி, 1 கோடி மக்களே பார்த்துருக்கட்டுமே, அவ்வளோதானே, பார்த்துட்டு விட்டுருக்க போகிறாங்க. இது சாதாரண ஒரு நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டிலே சென்று மறைஞ்சிருக்கும். ஆனால் இது அப்படியே பெருசாக ஊதி ஊதி பெருசாக்கினது யார்? நம்ம அமைச்சர். நல்ல அழகாக பெருசாக்கிட்டார். அவர் என்ன வாங்கினார், என்ன சொன்னார்னு தெரியாது. அதை முதலுக்கு முன்னாடி சொதப்பி முதல்ல ஒன்று சொல்லி அடுத்தது வேற ஒன்று சொல்லி வாய் வழியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதை எடுத்தவர்கள் எப்படி எடுத்துட்டாங்க? கையெழுத்து போட்டு கொடுத்து இதுக்கெல்லாம் ஆணி அடிக்கிற மாதிரி அண்ணாமலை. முதல்லையே தெரியும் அண்ணாமலை இதெல்லாம் எடுத்து லட்டு அண்ணாமலைக்கு. அண்ணாமலை இதெல்லாம் எடுத்து பேசினான்னு ஆரம்பித்தார்னா எங்கன்னு காத்துன்னு இருக்கார் அண்ணாமலை இல்லையா, எதுடா கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் நீங்களே கொண்டு போய் ஒரு லட்டு மாதிரி கையில் கொடுத்தா தேவையா இது? சாதாரணமாக ஒரு நிகழ்வாக சென்று முடிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு பெரிய பூதாகரமாக ஆக்கி அதற்கு உறுதுணையாக இருந்தது நம்முடைய அமைச்சர். அது பெரிய விஷயம்தான். நிச்சயமாக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு எலெக்ஷன் போது நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்முடைய வேற ஒருத்தர் இருக்கார் ஆப்போசிட் பார்ட்டிக்காரர், எதையாவது வாய விட்டுற வேண்டியது அது இவங்களுக்கு சாதகமாயிடும் பிஜேபிக்கு. அதே போன்று இப்போ அது இவரே என்ன நினைக்கிறான்னு தெரில, அவருடைய கட்சிக்கே குழி தோன்றுறாரா இல்லை உண்மையாகவே பிஜேபிக்கு உழைக்கிறாரா என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல இந்த அமைச்சரை பற்றி. ஆனால் ரொம்ப நல்லா நிச்சயமாக அண்ணாமலைக்கு இடம் கொடுக்குறாருன்னு மட்டும் தெரியுது. வேறு எல்லா அமைச்சரும் அவங்க ஒதுங்கி பேசாமல் போகிறாங்கல்ல, இவருக்கு மட்டும் என்ன வந்தது? இதை எடுத்து பேசக்கூடிய அளவிற்கு நமக்கு தெரியும். நாம் போய் பிச்சை எடுக்கிறோம், அப்படி தானே? அப்படிதான் நீங்கள் சொல்கிறீங்க, பிச்சை எடுக்கிறோம் தானே. அந்த பிச்சை எடுக்கிற இடத்துல போய் அதிகார பிச்சையாக கேட்டால் என்ன அர்த்தம்? துணி வரவங்களுக்கு முதல்லையே தெரியும். வேற ஒருத்தர் ஒரு அமைச்சர் மேலேருந்து வந்தக்கூடிய அமைச்சருக்கு ஒரு 1/2 மணி நேரம் எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணதுனால என்ன ஆச்சு, அவருடைய நிலைமை இன்னும் வெளியில் வர முடியாமல் உள்ளே இருக்கார் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட இந்த நாட்டிற்கு மட்டுமல்ல உலகமே போற்றக்கூடியதாக ஒரு நிதி அமைச்சர் இருக்கிற போது அந்த நிதி அமைச்சர் இருக்கிற இடத்துலையாவது கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் திங்க் பண்ணணுமா இல்லையா? அதை தானே திங்க் பண்ணி தானே செய்வார்கள் மேலே இருக்கக்கூடியவர்கள். ஏன் அந்த இது கூட வரல? புரியல. அவர்களுக்காக நீங்கள் மற்ற இடத்துல பண்ணீங்க, ஏதோ சின்ன சோட்டா மோட்டா இடத்துல பண்ணினீங்களா, பரவாயில்ல. ஒரு நிதியமைச்சர் வரக்கூடிய இடத்துலையாவது ஒழுங்காக நடந்திருக்கலாமே. வேணும்னே அதை பண்ணாங்களோ இல்லையா? அடுத்து இதை நாம தான் அரசியலாக்குறோம்னு சொல்லிக்கிட்டே அரசியல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் திமுகவுடைய வாடிக்கை. அதுவும் இந்த அமைச்சர் ரொம்பவே அவருக்கு பேரே வேறு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அடிக்கடி கொத்திட்டே இருக்கார். திமுகவினுடைய அழிவுக்கு அவரே காரணமாக இருந்துருவாரா என்னமோ தெரியல. ஏன்னா அதை வைத்து இன்று நான் பேச மாட்டேன்னு சொன்ன அண்ணாமலை சாதாரணமாக ஒரு பிராண பிரதிஷ்டை பண்ணி அதை பற்றி பேசிட்டு போயிருப்பார். அவரை விட்டு ஒரு 10 நிமிஷம் பேச வச்சுட்டார். அவருடைய வார்த்தைகளை சொல்லி அவர் உடனே நான் இதை சொல்லலை அதை சொன்னேன்னு அதுக்காக அவர் காட்ட வேண்டிய பலவிதமான கிட்டத்தட்ட 10-12 இடத்துலேருந்து உதாரணங்களை கொடுத்து இந்த ட்வீட்டை போட்டு இதுக்கெல்லாம் அழகாக அவர் கையில் டேட்டாவோட வர்றார். இங்கே ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெத்து உதார் பார்ட்டியாக 4 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு விட்டுட்டு இதை அழிக்கக்கூடியதாக என்று செய்து கொண்டு இருக்கிறார். இந்த அண்ணாமலை அவருக்கு ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும். அவருக்கு இருக்கிற ஐக்கியூ யாருக்கும் இல்லை. Where the honorable governor of the state had to visit a temple in the morning, he had to use that kind of language. It's very, very unfortunate. That is what is happening in the state. And Madam Nirmala Sitharaman, she is participating in a function in a private temple. There the police have entered and removed all the screens. Very, very unfortunate. Now they have put the screen back in the same temple based on the court's order. We have never seen a government interfering into people's religious faith like what DMK is doing now. Not only is it condemnable, people of Tamil Nadu will teach DMK a fitting lesson
in 2024 parliamentary elections. We are very clear about that. About the temple nearby Karunanidhi's house where you're going to see this thing. Sir, our local party cadres, leaders and the people of this area has invited us to this temple. It is a very famous Perumal temple here in Gopalapuram. So we wanted to be a part of this very historic process by being present in this temple. We are very happy that the people of this colony, Gopalapuram area, has given us a chance to come and join them to view this historic occasion. There is no politics. No politics. அழகாக அவர் கையில் டேட்டாவோட வர்றார். இங்கே ஒன்றுமே இல்லாமல் ஒரு வெத்து உதார் பார்ட்டியாக 4 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு விட்டுட்டு இதை அழிக்கக்கூடியதாக என்று செய்து கொண்டு இருக்கிறார். இந்த அண்ணாமலை அவருக்கு ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும். அவருக்கு இருக்கிற ஐக்கியம் யாருக்கும் இல்லை. நீ ஒன்று சொல்கிறதுக்கு முன்னாடி 9 திங்க் பண்ணி பேசக்கூடியவர் அண்ணாமலை. ஒரு சொல்லிவிட்டார்னா அது பின்வாங்கக்கூடியவர் அல்ல. தான் சொன்ன சொல்லில் அப்படியே நிற்கக்கூடியவர். இளம் வயது, சாதாரணமான படிப்பு இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அவருடைய படிப்புக்கு முன்னாடி எம்மாத்திரம். இதையெல்லாம் உணர்வதே இல்லையா நாம்? அவர் பேசிய பேச்சுக்கள் அண்ணாமலை எடுத்துட்டா மோடி வந்து காத்தால் 7 மணிக்கு வந்திருக்கார், நைட்டு 11 மணி 12 மணிக்கு படுக்கிறார் அப்படின்னா அண்ணாமலையும் அவருடைய அடி ஒற்றி இன்று அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கார். இத்தனைக்கு மோடி யாருமே இல்லை சுற்று வட்டாரத்தில். அண்ணாமலைக்கு குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த நாட்டுக்காக உழைக்கணும், தன்னுடைய கட்சிக்காக உழைக்கணும், தன்னை நாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தோழர்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு இரவு பகல் பார்க்காமல் கையில் டேட்டாவோட வச்சு அலைஞ்சிட்டு இருக்காரு அந்த மனுஷன். எவ்வளோ டேட்டா! அவங்களால ஒரு சின்ன துண்டு சீட்டு இல்லாத பேச முடியுமா? ஒரு 10 நிமிஷம் அவர் அவ்வளோ டேட்டா கொடுக்குச்சே, அவர்கிட்ட போய் வாய விடலாமா? எதுக்கு இந்த வீண் உதாரு? தேவையா இது? வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய கோபாலபுரத்தில் வேணுகோபால் சுவாமி கோயிலில் மக்களுடைய அன்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்றோம். குழந்தை ராமனுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை இங்கிருந்து பார்ப்பதற்காக. சகோதர சகோதரிகளே, கடந்த 3 நாட்களாக தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு குறிப்பாக இன்று நடக்கக்கூடிய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை தடை செய்வதற்கு பல முயற்சிகள் எடுத்தார். தன்னை நாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தோழர்களுக்காக உழைக்கணும் அப்படின்னு இரவு பகல் பார்க்காமல் கையில் டேட்டாவோட வச்சு அலைஞ்சிட்டு இருக்காரு அந்த மனுஷன். எவ்வளோ டேட்டா! அவங்களால ஒரு சின்ன துண்டு சீட்டு இல்லாத பேச முடியுமா? ஒரு 10 நிமிஷம் அவர் அவ்வளோ டேட்டா கொடுக்குச்சே, அவர்கிட்ட போய் வாய விடலாமா? எதுக்கு இந்த வீண் உதாரு? தேவையா இது? யோசிங்க. தெரியல எனக்கு. நான் வந்து இவ்வளோத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் எனக்கு தோன்றுறது. ஏன்னா முக்கியமான விஷயம் இது வந்து நம்முடைய உணர்வு சம்பந்தப்பட்டது. நம்முடைய தாய் தந்தையர் அப்படின்னா நம்முடைய உணர்வு. அவர்களை பற்றி சொன்னால் நமக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை வேணும். அந்த மாதிரி இந்து என்ற உணர்வு இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இந்த பிராண பிரதிஷ்டை ராமன், முருகன், காளி, சிவன், விநாயகர் என்று சொன்னால் நமக்கு ஒரு உணர்வு இருக்கணும். நம்முடைய தெய்வம் அப்படிங்கிற உணர்ச்சி இருக்கணும். அந்த உணர்ச்சி இல்லைன்னா இந்துன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரதானமாக தன்னை ஒரு இந்துவாக நிர்ணயித்து கொண்டிருக்கின்றவர்கிட்ட போயிட்டு எதற்கு சொல்லி மாட்டிக்கணும்? அவர் தன்னை ஒரு யுக புருஷனாக எப்படி பிரைம் மினிஸ்டர் நிறுத்தி கொள்கிறாரோ அந்த மாதிரி ஒரு விடிவெள்ளியாக தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு விடிவெள்ளியாக அண்ணாமலை இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அண்ணாமலையிடம் நாம் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.